your spine straight. Inhale slowly and exhale comfortably. நம்ம ஒரு அருமையான மெடிடேஷன் பண்றோம். உங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த ப்ராஸ்பெரிட்டி ட்ரீல இருந்து அற்புதமான ஒரு கோல்டன் எனர்ஜி நம்மளுக்குள்ள உள்வாங்க போறோம். ஆழ்ந்த உள்சுவாசம், ஆழ்ந்த வெளி சுவாசம். ட்ரீயை பார்த்துட்டே உங்களோட மனக்கண்கள்ல இந்த ட்ரீயை விஷுவலைஸ் பண்ணிட்டு கண்களை மூடிக்கலாம். Inhale slowly and exhale comfortably. ஆழ்ந்த உள்சுவாசம், ஆழ்ந்த வெளி சுவாசம். While inhaling, inhale all the positive energy from this tree. உள்சுவாசம் செய்யும் பொழுது அற்புதமான ஆற்றல் மிக்க வளமை நிறைந்த மரத்தினுடைய நேர்மறை எண்ணங்களை நாம் ஈர்க்கிறோம். ஆழ்ந்த உள்சுவாசம், ஆழ்ந்த வெளிசுவாசம். வெளிசுவாசம் செய்யும் பொழுது அற்புதமான ஆற்றல் நம்மளுக்கு கிடைத்தது எண்ணி ஒரு நன்றியுணர்வோட வெளிசுவாசம் செய்யும். நன்றி நம்பிக்கையுடன். தேங்க்யூ வித் gratitude. தேங்க்யூ வித் ஃபுல் ஃபேத். முழு நம்பிக்கையுடன், முழு நன்றியுடன். மெதுவா நமது உள்ளங்கைகளை உரசி கண்கள் வைங்க. ஒரு அருமையா நகையுடன் கண்களை திறந்து பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு அற்புதமான ஆற்றல் உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கு. ஒரு அருமையான எண்ணம், ஒரு அருமையான மெடிடேஷனோட நம்ம இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். ஆமாங்க, இந்த வீடியோல சந்திக்கிறதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. குட் டு see you all in this video. இந்த செஷன் ஆமாங்க, மேஜிக் மிராக்குலஸ் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நீங்க இத நான் எடுத்து 21 days செய்யறேன் அப்படின்னு முடிவெடுத்து வந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Is really a great to see you all in this session. ஒரு மிகப்பெரிய முடிவு உங்களோட வாழ்க்கையில, உங்களோட தலைமுறைக்கும் நல்ல செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு அற்புதமான முடிவை நீங்க எடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றின்னு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த செஷனுக்குள்ள போலாம். ஆமாங்க, this is to bring you the best version of you. உங்களுக்குள்ள இருக்கிற அற்புதமான ஆற்றல் அழகா வெளிக்கொண்டு வர்றதுக்காகவே படைக்கப்பட்டதுதான் இந்த செஷன். You just think in what version you will be when you are in scarcity or insecurity or instability. நம்மளுக்கு ஒரு நிலைத்தன்மை இல்ல, பணவரவுகள்ல ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறப்ப நம்மளோட மனம் என்ன மாதிரி இருக்கும், நீங்க என்ன மாதிரியான கேரக்டர்ல இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இருக்கிறதுலயே ஒரு வேர்ஸ்டான டெசிஷன்ஸ் எடுப்போம், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்போம், படபடன்ட்டு இருக்கும் நம்ம மனசு. ஆமாங்களா? அதுவே நம்ம கிட்ட செல்வம், பணம் அபரிமிதமா இருக்குங்கிறப்ப நம்மளுடைய உணர்வுகள் என்ன மாதிரி இருக்கும், நம்மளோட செயல்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது சொல்ல சொல்லவே பேக்ரவுண்ட்ல உங்களுடைய இன்டர்னல் வாய்ஸ், உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன தெரியுமா சொல்லும்? அம்மாடியோ, பணம் நிறைய வந்துருச்சு அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்க. அப்ப அளவுக்கு மீறி பணம் இருந்தது அப்படின்னா என்னுடைய புத்தி வேற மாதிரி கூட போலாம். இல்ல, எனக்கு பயம் அதிகமா இருக்குங்க, அவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன பண்றது அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி. அப்ப பணம் அபரிமிதமா உங்களுக்கு வருது. நீங்க ஒரு அமௌண்ட் நினைச்சிருக்கீங்க, அதை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கு உங்க கையில இமீடியட்டா பிரபஞ்சம் வந்து கிஃப்ட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வுன்னு நினைச்சு பாருங்களேன். பயம் வருதா? பதற்றம் வருதா? இது எப்படி நான் பாதுகாக்க போறேன் அப்படின்னு அந்த பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற உணர்வு வருதான்னு பாருங்களேன். ஆமாங்க, அது எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கு தான் நம்ம எவ்ரிடே 3 minute மெடிடேஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்க 21 நாளும் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா யூ வில் ரிசீவ் திஸ். ஆமா, வரப்போற
அடுத்தடுத்த பதிவுகள்ல நீங்க வந்து என்னென்னலாம் நம்ம கண்டிஷன்ஸ் சொல்றோமோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி டெய்லியும் இந்த ஆக்டிவிட்டி போஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு டெய்லியும் அந்த மெடிடேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ அது மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களும் செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க மிகவும் உறுதுணையா இருக்க போறீங்க. நான் எப்படிங்க, எனக்கே நான் வந்து பாடுபட்டுட்டு இருக்கேன், கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செஷன்ஸ்ல நீங்க ரெகுலரா அந்த 21 டேஸும் பயணம் பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவான ஃபீல், என்ன பணம் அபரிமிதமான பணம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீல் இருந்ததோ அந்த நெகட்டிவ் ஃபீல் எல்லாம் வாஷ்ட் அவுட் ஆகி பாசிட்டிவா எனக்கும் நிறைய விஷயங்கள் செஞ்சு செல்ஃபா செஞ்சு என் ஃபேமிலிக்காக செஞ்சு என்னை சுற்றி இருக்கிற நபர்களையும் நான் வந்து மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். யூ வில் ஹாவ் அன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ். உங்களோட எண்ணம் வந்து விரிவடைகிறத நீங்க அழகா பார்க்கலாங்க. ஆமா, மணி இஸ் குட், பணம் நல்லது, பணம் இருக்கிறவங்க கிட்ட குணமும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த 21 நாள்ல நீங்க கத்துக்கதான் போறீங்க பாருங்களேன். இல்ல அப்படின்னா பணம் இருந்தது அப்படின்னா நம்மள வந்து அரகண்டா நம்ம பிஹேவ் பண்ணிடுவோம், இல்ல தவறான வழிக்கு போயிருவோம். கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணுங்க, அப்பதாங்க நிக்கும், மடமடன்னு ஏறினா சடசடன்னு சரிஞ்சிருங்க. இந்த மாதிரி எல்லாம் பல பழமொழிகள் சொல்லி நம்மளுடைய மைண்ட, நம்மளுடைய தாட் ப்ராசஸ, நம்மளோட பிரெயின்ல தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் பதிவுகளாக பல வருடங்களாக, பல நாட்களா இல்ல, பல மாதங்களா இல்ல, பல வருடங்களா பதிவுகளாக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி அதை ரீவயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். சோ அதற்கு வந்து 21 டேஸ் வேணும். ஆமாங்க, உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல, உங்களோட எமோஷன்ஸ்ல, உங்களோட ஆக்ஷன்ஸ்ல யூ நீட் டு எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப், கொஞ்சம் விரிவடையணும். ஆமாங்க, ட்ரெஸ் ரிச் சோ தட் யூ வில் பிகம் ரிச். நம்ம நினைக்கும் எண்ணங்கள், நம்ம செயல்படுத்துறது எல்லாமே வந்து ஒரு அபரிமிதமான செல்வ செழிப்பு மிக்க வாழ்றதற்குண்டான விஷயங்கள் நம்ம செய்யறோமா, இல்ல நம்ம எதுலடா ஒரு குறைவுகள் கிடைக்கும், எதுலடா நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கலாம், எதுலடா நம்ம வந்து கம்மி பண்ணி நம்ம வச்சுக்கலாம், எதுல எல்லாம் நம்ம சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம இன்னைக்கு வந்து பிடிச்சு வச்சாதான், நம்ம அளவா செலவு பண்ணாதான் நமக்கு வந்து நிறைய பணம் சேமிக்க முடியும் அப்படிங்கிற இன்னுமே அந்த குறுகுன மனப்பான்மை இருக்கா அப்படிங்கறத பாருங்க. பிகாஸ் when you expand, you will get a good alignment. உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், உங்களோட ஆக்ஷன்ஸும் அதுக்கு ஈக்குவலா எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படிங்கறத பாருங்க. அப்பதான் வந்து உங்களோட எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே நேர்கோட்டுல இருக்க முடியும். இத வந்து கண்டினியூஸா 21 டேஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாசால ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னாங்க, விண்வெளி அனுப்புவாங்க இல்லையா, அப்ப அந்த நபர்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். அது என்ன அப்படின்னா, அது வந்து 21 டேஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கிளாஸ போட்டுட்டு பார்க்கும் பொழுது எல்லாமே தலைகீழா தான் தெரியும். அப்ப அந்த தலைகீழா தெரியறத 21 நாள் அந்த கிளாஸ வந்து ரிமூவ் பண்ணாம வியர் பண்ணிட்டே நடக்கணும். அப்பதான் வந்து அவங்களுடைய பிரெயின் ரீவயர் ஆகும். there will become a new neural pathway. ஓகே, அந்த நியூரல் பாத்வே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது 21 நாள் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அதை கண்டினியூஸா அந்த கிளாஸ் வியர் பண்ணாதான். ஏன்னா மேல போயிட்டா அவங்க வந்து கீழே மேல அந்த மாதிரி ரொம்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாதனால. சோ அப்ப வந்து தலைகீழா இருந்தாலும் அவங்க வந்து செய்ய வேண்டிய செயலை கரெக்டா செய்யணுங்கிறதுக்காக இந்த பிராக்டிஸ் வந்து கட்டாயம் பண்ணணும். அப்ப இந்த 21 நாள்ல 19 நாள் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த 19வது நாள்ல 1 மணி நேரம் மட்டும் கிளாஸ கழட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் இட். அதுக்கப்புறமா அவங்களோட ஆப்டிக்கல் நர்வ் வந்து எகெயின் ரீசெட் பண்ணணும். எகெயின் டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 21 டேஸ் எப்ப கம்ப்ளீட் பண்றாங்களோ அப்பதான் அந்த ரீவயர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த நியூரல் பாத்வே வந்து கம்ப்ளீட் ஆகுமாமா. அப்ப இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு நம்ம அபரிமிதமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை வாழ்றத நம்ம பிராக்டிஸ் பண்றோம். எவ்வளவு அற்புதமான விஷயங்க. அதே மாதிரி நிகழுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பா நிகழும். யூ ஆர் கோயிங் டு பிளே திஸ் சேலஞ்ச். நான் அதுதான், நீங்க இத கண்ணும் கருத்துமா செய்யுங்க,
நீங்க வந்து இத வந்து பயபக்தியோட செய்யுங்க அப்படிலாம் சொல்ல. யூ ஆர் கோயிங் டு பிளே. ஒரு விளையாட்டுத்தனமா நீங்க 21 நாள். பட் கன்சிஸ்டன்சி, பெர்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். கன்டினியூஸா நீங்க இந்த விளையாட்டு விளையாடுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். பிகாஸ் கன்சிஸ்டன்சி மசில் ஷுட் க்ரோ இன் யோர் பிரெயின். உங்களுடைய மூளை பகுதியில அந்த நியூரல் பாத்வே கண்டிப்பா வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா யூ நீட் டு பிளே கண்டினியூஸ்லி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். அப்படி என்னங்க விளையாட்டு விளையாடுறது அப்படின்னா, யூ வில் கெட் அ பேங்க் அக்கவுண்ட் இன் எனர்ஜெட்டிக் பேங்க். எனர்ஜி பேங்க்ல இருந்து ஒரு அக்கவுண்ட் உங்களுக்காக ஓபன் பண்ணப்படும். சரியா? இது வந்து காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். இங்க வந்து நீங்க டெய்லியும் உங்களுக்கு வந்து பணம் வந்து அதுல செலுத்தப்படும். வில் டெபாசிட் மணி இன் தி எனர்ஜி பேங்க். ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ரெகுலரா நம்ம டெபாசிட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விதி என்ன அப்படின்னா, காலையில 9 மணிக்கு டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு 9 o'clock இட் வில் கெட் டிசப்பியர். ஒரு அமௌண்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த 1 lakh அந்த அன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள செலவு பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமௌண்ட் வந்து டிசப்பியர் ஆயிரும். இதுதான் அதனோட ரூல். சரிங்களா? இதுல வந்து ஒரு 4 விஷயம் பார்க்கலாம். யூ ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் யோர் பிரெயின். ஓகேவா? உங்களோட ஆக்சஸ் ஆஃப் ரிசீவிங் மணிய ஆக்டிவேட் பண்ண போறோம். பிகாஸ் ஆல்வேஸ் யூ திங்க் அது 1ஆம் தேதி ஆயிருச்சு அப்படின்னா, மந்த் பிகினிங் அப்படின்னா, அடுத்தடுத்து என்னென்ன பட்ஜெட் நம்ம பிளான் பண்ணுவோம். நம்மளுக்கு இவ்வளவுதான் பணம் இருக்கு. அப்ப இவ்வளவுதான் இந்த மாசம் செய்ய முடியும் அப்படின்னு இத பே பண்ணணும், அத பே பண்ணணும், இந்த கிரெடிட் கார்டு, அந்த இஎம்ஐ இந்த மாதிரி வந்து பில்ஸ் பே பண்றதுலயே நம்மளோட மூளைப்பகுதி வந்து செயல்பட்டுட்டு இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பேயிங் டெப்ட்ஸ் அண்ட் பில்ஸ் அதுலதான் வந்து நம்ம மூளை வந்து அதிகமா செயல்படும், பிளான் பண்ணும். பட் இந்த முறை நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? யூ ஆர் ரீப்ளேசிங் இட் பை ஆக்சஸ் ஆஃப் ரிசீவிங் மணி. நம்மளுக்கு பணங்கிற வந்துகிட்டே இருக்கு. டெய்லியும் நம்ம அக்கௌண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்கு. டெய்லியும் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். நம்ம செலவு பண்ண போறோம். ஆமாங்க, மணி கம்ஸ் எஃபர்ட்லெஸ்லி அண்ட் ஈஸிலி அப்படிங்கறத அனுபவிச்சு நீங்க வாழ போறீங்க. ஆமா, ரியலி யூ வில் கெட் இனஃப் மணி. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் கிடைக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோங்க, நம்மளும் சந்தோஷமா இருந்துட்டு நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூ கேன் ஸ்டார்ட் விஷுவலைசிங். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமாங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறது காது குளிர இனிமையா இருக்கு. ஆனா உண்மையிலும் நடக்குமா அப்படின்னா, ஜஸ்ட் டேக் இட் அ சேலஞ்ச் ஃபார் another 24 hours. ஒரு 24 மணி நேரத்துல என்ன ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்க திங்க் பண்ணிக்கீங்க. நீங்க என்ன ஆப்ஜெக்ட் திங்க் பண்றீங்களோ அதை வந்து சாட் பாக்ஸ்ல கமெண்ட்ல நீங்க வந்து அந்த பொருளினுடைய பேரை நீங்க வந்து போடுங்க. இல்ல அப்படின்னா மணி வேணுமா, பணம் வேணுமா, அந்த பணத்தினுடைய தொகைய நீங்க கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா யாரு போடுறீங்களோ, இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட்டோட பேரு போடுறீங்களோ, அது கட்டாயமா உங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்துல கிடைக்குங்க. ஆமா, சாத்தியமான அ விஷயத்த இயற்கைக்கு புறம்பான விஷயமா இல்லாம, சாத்தியமான ஒன்ற நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் a minute. ஒரு நிமிடம் கண்களை மூடி, யூ கேன் கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட். உங்களோட முதுகெலும்பு நேரா வச்சு ஜஸ்ட் விஷுவலைஸ் தி அமௌண்ட். எந்த அமௌண்ட் உங்களுடைய பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி, டர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு தேவைப்படுதோ அதைய விஷுவலைஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படிங்கறத நினைங்க. எக்ஸாம்பிளுக்கு மயில், இல்ல என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஏணி, இல்ல ஒரு பென், நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பென், அந்த மாதிரி எதுனாலும் நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. Now open your eyes with big smile on your face. எப்பொழுதுமே கண்களை திறக்கும் பொழுது கைகளை உரசி கண்கள் மேல வச்சு ஒரு அருமையான புன்னகையுடன் திறந்து விரல் நுனிகளை பாக்குறது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. எஸ். இரண்டாவது என்ன தெரியுமா? இட் இஸ் அ ரூல். யூ கேன் நாட் கிளியர் யோர் டெப்ட்ஸ். இந்த பணத்தை வச்சு நீங்க கடனை நான் கழிச்சேன், நான் கடனை திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே. இல்ல, இந்த பணத்தை வச்சு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கிடைச்சது, அதுல 50,000 ரூபாய் நான் வட்டி கூட்டேன், நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கைமாத்தா கொடுத்தேன், அப்படி எழுதக்கூடாது. யூ நீட் டு யூட்டிலைஸ் பை யோர் செல்ஃப். உங்களுக்கான ஸ்டப்ஸ் நீங்க வாங்குறதும், புத்தகங்கள் வாங்குறதோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச சாரி வாங்குறதோ, பிடிச்ச திங்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறது, இல்ல உங்க உறவினருக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம்.
ரைட்? ஆனா இந்த கடனை கட்டி முடிச்சேன், இந்த இஎம்ஐ நான் ஃபினிஷ் பண்ணேன், இந்த இஎம்ஐ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த மணி வச்சு அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. அதே மாதிரி யூ கேன் பை சம் எக்ஸ்பீரியன்சஸ். அது என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் பை பண்றது அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் அ ட்ரிப். இப்போ 1 lakhல வந்து நான் ஃபேமிலி ட்ரிப் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து முறையா என்னோட ஃபேமிலியில நான் இருக்கிற நபர்களை வந்து கூட்டிட்டு ஃபிளைட் டிராவல் பண்ணேன். அந்த மாதிரி எதுனாலும் நீங்க பண்ணலாம். யூ கேன் கோ அண்ட் கெயின் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு ஸ்பா நான் வந்து பண்ணினேன், ஃபேமிலி ஸ்பா நான் வந்து பண்ணினேன், அதுக்கு வந்து நான் இந்த மணியை ஸ்பெண்ட் பண்றேன். எஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ பையிங் ஸ்டப்ஸ் அண்ட் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யோர் ரைட். ஓகேவா? இதுல அடுத்த 3வது விஷயம் என்ன அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் அ ஜேர்னல். ஆமாங்க, ஒரு நோட் இதுக்குன்னு தனியா வச்சுட்டு ஸ்டார்ட் ரைட்டிங் அ ஜேர்னல். ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் தி எக்ஸ்பீரியன்சஸ். ஜஸ்ட் ஒரு 2-3 வரிகள்ல நீங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, இந்த தொகையை வச்சு நான் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது என்ன மாதிரி நினைவுகள் இருந்தது, அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி தொகையை வச்சு நீங்க அனுபவிச்ச அந்த உணர்வுகள் எப்படி இருந்தது. அப்ப யூ ஆர் விஷுவலைசிங் ஆஸ் இஃப் இட் ஹஸ் பீன் finished. நீங்க அந்த விஷயம் வந்து செஞ்சு முடிச்சதா நினைச்சு நன்றி சொல்லணும். ஆமாங்க, லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ல இதுதான் வந்து பேசிக் திங், பேசிக் ரூல். என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்சதற்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஜேர்னல் பண்றோம். ரைட்? அப்ப வந்து நீங்க ரெகுலரா டெய்லியும் அந்த கிடைச்ச பணத்துல இந்தந்த வேலைகள் செஞ்சு முடிச்சு அதை அனுபவிச்சேன் நன்றி அப்படின்னு அது எழுதி முடிக்கும் பொழுதோ இல்ல எழுதுறதுக்கு முன்னாலேயோ அதை ஒரு வாட்டி விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உணர்வு பூர்வமா இப்போ ஒரு மலை உச்சியின் மேல ஒரு ரெசார்ட் இருக்கு, அங்க ஃபேமிலியோட போய் தங்கியிருக்கீங்க. ஒரு நாள் நைட்டுக்கு வந்து நீங்க பே பண்ணி போயிருக்கீங்க, புக் பண்ணி போயிருக்கீங்க. அங்க போய் அவ்வளவு அற்புதமா இருந்தது. அந்த காற்றை நான் அதிகாலையில எழுந்திருக்கும் போது அந்த காற்றை சுவாசிச்சேன். நைட் வந்து அந்த கேம்ப் ஃபயர் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப வந்து சுத்தியும் நாங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார்ந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு அவ்வளோ ஒரு பிரைவசி கொடுத்தது. அப்படி எல்லாம் நீங்க உணர்ந்து நன்றி சொல்லிட்டு அந்த ஜேர்னல் பண்ணலாம். எதர் விஷுவலைஸ் பண்ணலாம், ஜேர்னல் பண்ணலாம். யூ கேன் ஹாவ் அ விஷன் புக் டூ. அது ஒரு பிக்சர் எடுத்து நீங்க அதை ஒட்டி நீங்க அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நீங்க இப்ப வந்து ஒரு பேங்கிள் வாங்கணும், ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த என்ன வெயிட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்குரிய உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் அதை வந்து நீங்க ஸ்டிக்கர் பண்ணி அதைய வந்து விஷன் புக்ல ஒட்டி விஷுவலைஸ் பண்ணலாம். ஆமாங்க, இன்னொரு அற்புதமானது என்ன அப்படின்னா, உங்களோட லேப்டாப்லயோ மொபைல் போன்லயோ அதை நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி நீங்க அந்த ஸ்கிரீனை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த 4 விஷயம் செஞ்சீங்கனாலே சூப்பர் டூப்பர் ஹிட். இல்ல ஏதாவது ஒண்ணுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னாலும் ஸ்டார்ட் இமீடியட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் மணி ஆன் டெய்லி பேசிஸ். டெய்லியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 4வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு புது வார்த்தை. ஆமாங்க, மணி தெர்மாஸ்டாட். நம்ம எல்லாத்துக்குமே இந்த மைண்ட் ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டக்குன்னு எழுதிருவீங்க. ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, என்ன செலவு பண்ணுவீங்கன்னா டக்குன்னு எழுதிருவோம். 10,00,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து எழுதிருவோம். இதே வந்து நம்ம 1,00,00,000 ரூபாய் அப்படின்னா கூட சில பேர் வந்து தயங்காம டக்கு டக்குன்னு எழுதிருவோம். ஆனா இதை விட 10 மடங்கு 100 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மனசு கொஞ்சம் ஜர்க் ஆகும். அந்த 1,00,00,000 ரூபாய் வரைக்கும் சொன்னீங்க பாருங்க, அது வரைக்கும் ஓகேங்க. 10 கோடினாலும் ஓகேங்க. ஆனா அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், 21 டேஸ் நீங்க இந்த சேலஞ்ச எடுத்து just start playing it. You will find out the தெர்மோஸ்டாட், மணி தெர்மோஸ்டாட். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டக் ஆகுதுங்கிறது தெரியும். அப்ப யூ கேன் கெட் தி அப்பாயின்மெண்ட். வி ஹாவ் அ பெய்டு பெய்டு ஒர்க் ஷாப்ஸ். ஓகேவா? இந்த மணி மாஸ்டரியில எப்படி வந்து தடைகள் இல்லாம அடுத்தடுத்த நிலைய நம்ம அபரிமிதமான வாழ்க்கை வாழ்றதுங்கிறதுக்கு நமக்கு நிறைய செஷன்ஸ் இருக்கு. யூ கேன் புக் ஃபார் இட். சர்டன்லி யூ ஆர் கோயிங் டு கெட் ஈஸி மணி. நம்ம மைண்ட் செட்டை எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, 21 நாளுக்கு ரொம்ப அற்புதமா இந்த பணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேருது, ரொம்ப ஈஸியா வந்து சேருதுங்கிற ஒரு அற்புதமான நியூரல் பாத்வே நம்ம பிரெயினுக்கு வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் வித் அஸ், ஸ்டே கனெக்டட் ஃபார் 21 டேஸ். இந்த சேலஞ்சை அற்புதமா நீங்க எடுத்துக்குங்க. எஸ், ஐ எம் ரெடி அப்படின்னு, சேலஞ்ச் ரெடி அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு தான் வந்து ரெகுலரா மெடிடேஷன் வந்து கொடுக்கப்படும். நீங்க இதை எப்படி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வில் சென்ட் யூ வாட்ஸ்அப் லிங்க். அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டியும்
மெடிடேஷனும் அதுல போஸ்ட் பண்ணுவோம். இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப். எஸ், நம்பர் வில் பி கிவன் இன் தி கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ. இன்றைய நாள் அதிக அற்புதமான நாளாகவும் நல்லுடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல பணவரவுகளுடனும் நல்ல உறவுமுறையுடனும் 120 வருடம் ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். See you in another wonderful session. Thank you.